ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சில பொருட்கள் வாங்கும் போது நெட் பேக் வந்து கொடுப்பாங்கங்க. இந்த மாதிரி அதாவது ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூண்டு இதெல்லாம் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. இந்த பேக்கை வச்சு தாங்க நம்ம ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பொருளை மட்டும் எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுருவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நெட் பேக்கில் இவ்வளோ ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாவுக்கு நான் ஒரு நெட் பேக் எடுத்திருக்கேன். இதில் இந்த சைஸில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. இந்த சைஸ் கட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ஏசி அவுட்டோர் இருக்குது பாருங்கள், வெளியே அவுட்டோர் இருக்கும்ல, அதுலேருந்து வேஸ்ட் வாட்டர் வடிகிறதுக்காக ஒரு பைப் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த பைப்லேருந்து நான் இந்த மாதிரி ஒரு ஓஸ் வந்து விட்டு வெளியே விட்டுருக்கேங்க, தண்ணி வந்து கீழே வடிகிறதுக்காக. இந்த ஓஸ் வந்து ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் வந்து இந்த நான் கட் பண்ண அந்த நெட் பேக்கை வந்து அது உள்ளே மேலே வச்சு, அதாவது உள்ளே இல்லை அதோட வாய்ப்பகுதியில் வச்சு சுற்றி வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கிறேங்க, டைட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ இதனால் வந்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏசி அவுட்டோர் உள்ளே வந்து பாம்பு இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளியே வேஸ்ட் வாட்டர் விடுறதுக்காக ஹோல் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், அது வழியாக வந்து உள்ளே வந்து ஏசி இன்டோர் உள்ளே வந்து வந்துடுதுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நெட் பேக் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வைக்கும் போது அது உள்ளே வந்து எந்த ஒரு பூச்சியுமே போகாதுங்க. நீங்கள் ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேபிள் டை இருக்குது பாருங்கள், அதை வந்து அது மேலே நெட் பேக் மேலே வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன நெட் பேக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே வந்து நம்ம கை கழுவுற சோப்பு இருக்குது பாருங்கள், அதை போட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம முடிச்சு போட்டு கட்டிக்கலாங்க. இப்போ இதை நம்ம சிங்க் பக்கத்துலேயோ வாஷ் பேஷன் பக்கத்துலேயோ ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சிட்டோம்னா நமக்கு கை கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்காக நம்ம தனியாக சோப்பு டப்பிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. இது ஹோல் இருக்கிறதுனால தண்ணியும் வடிஞ்சு எப்போவுமே வந்து சோப்பு ட்ரையாக இருக்குங்க, கொலன்னு ஆகாது. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பாஞ்சை வந்து நான் 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையுமே வந்து ஒரு நெட் பேக்கில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நூலை வச்சு கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டுட்டு மேலே உள்ள அந்த பீஸை வந்து சின்ன முடிச்சு மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவ தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம நார்மலாக அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த சோப்பு டப்பாலே வந்து வச்சுருவோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நிறைய எப்போ பார்த்தாலும் அதில் சோப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்பாஞ்சில். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேட் ஸ்மெல்லும் வந்து இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி வந்து நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம இதை அப்படியே வந்து பாத்திரம் விளக்கிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சிட்டோம்னா இதில் வந்து தண்ணியெலாம் வடிஞ்சு எப்போவுமே வந்து ட்ரையாக இருக்குங்க. நம்மளுக்கு எப்போவுமே ஈரப்பதமாக அந்த ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால அந்த சோப்பு டப்பாலேயே நிறைய கிருமிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஸ்பாஞ்சை வந்து மாட்டி விட்டுட்டோம்னா எப்போவுமே ட்ரையாக இருக்குங்க. அதில் கிருமிகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் சிங்க் பக்கத்தில் ஒரு ஹூக் மாட்டி இந்த ஸ்பாஞ்சை வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாவுக்கு நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய நெட் பேக் எடுத்துருக்கேங்க. இப்போ இதோட இந்த பக்கத்தை வந்து கட் பண்ணிடலாம், க்ளோஸாக இருக்கிற பக்கத்தை. இப்போ இந்த 2 பக்கமே வந்து ஓப்பனாக இருக்கும். இப்போ இதோட சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே வந்து சுருட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மடிப்பாக சுருட்டி விட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு நூலை போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. கட்டி விட்டுட்டு இப்போ இதோட சைடு இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து அந்த மாதிரி சுருக்கமாக மடக்கி விட்டு அப்படியே வந்து கீழே மடக்கி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறது போல் இப்போ மடக்கி விட்டுட்டு அதுலேயுமே வந்து நூலை வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதே போல் இந்த பக்கமும் இந்த மாதிரி சுருக்கமாக மடக்கி இதை அப்படியே வந்து பின்பக்கமாக மடக்கிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து அந்த நூலால் அப்படியே கட்டிக்கோங்க. இப்போ இது நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்குங்க. இப்போ இது சென்டரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்கும் பாருங்கள், இது வந்து என்னோடய பாப்பாவோட கிளிப்பு. அது மேலே உள்ளது வந்து கலண்டுருச்சுங்க, அதனால் இதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பூவை வந்து வச்சு நல்லா டைட்டாக நூலை போட்டு கட்டி விட்டுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இது கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக நான் அந்த சென்டரில் பீட்ஸ் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் பீட்ஸ், அதை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோங்க. ஃபெவிக்விக் வந்து வச்சு ஒட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இது மாதிரி சென்டரில் அப்படியே அப்புறம் வந்து சுற்றியும் அப்படியே ரைட்டாக வந்து பூ மாதிரி ஷேப்பில் சென்டரில் நான் அப்படியே வச்சு ஒன்று வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எதாவது வேறு கலர் மணி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இன்னும் பார்க்க நல்லா பிரைட்னஸாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு ஒயிட்டும் கோல்டன் கலர் வந்து குட்டி மணி இருக்குங்க. அதனால் ஒயிட் கலர் மணி வந்து நான் சென்டரில் வச்சுட்டு அப்புறம் சைட்லலாம் அந்த பூ இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் அந்த கோல்டன் கலர் மணியை வச்சு அப்படியே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட போகிறேங்க. இப்போ சென்டரில் வந்து ஒட்டிட்டோம் பாருங்கள். இப்போ சைட்லேயே வந்து அந்த சின்ன குட்டி பீட்ஸ் இருக்குது பாருங்கள் கோல்டன் கலரில், அதை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன்.
இது வந்து வைக்கும்போது கொஞ்சம் குட்டி பீட்ஸாக இருக்கிறதுனால கீழே விழுந்துருது. அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து வச்சு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய பீட்ஸ்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னா அது வந்து நின்றுக்கும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கீழே வந்து விழுந்துருது ஹோலில். அதையுமே நான் கொஞ்சம் பார்த்து வச்சு ஒட்டிட்டேங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து தெரியுதா என்னான்னு தெரியல. அது குட்டியாக இருக்கிறதுனால இது ஒயிட் கலருக்கு வந்து எனக்கு வீடியோவில் வந்து சரியாக தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கிளிப் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எம்டியாக உள்ள கிளிப்பை எவ்வளோ அழகான கிளிப்பாக மாற்றியாச்சுன்னு. என் பாப்பா வந்து ஸ்கூல் போயிருக்கிறதுனால என்னால் வச்சு காட்ட முடியலங்க. இல்லைனா வந்து என் பாப்பாவுக்கு வச்சு உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி. ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியாவுக்கு இது மாதிரி ஃபுல் நெட் பேக் எடுத்துருக்காங்க. அதை வந்து கீழே கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி நெட் பேக் இருக்குது பாருங்கள். இதோட கீழ் பக்கத்தில் இந்த சைடு ஒரே ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணுங்க. 2 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குங்க. இப்போ இந்த பக்கத்தோட மேல் பக்கம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம வீட்டில் கேரி பேக்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம கேரி பேக் ஹோல்டராக வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஹோல் வெட்டி விட்டுருந்தோம் பாருங்கள். அதுலேருந்து நம்ம கேரி பேக் வந்து எடுத்துக்கலாம். மேலே உள்ளதில் வந்து நம்ம கேரி பேக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கையாலே ஃபோன் வச்சுட்டு வீடியோ இருக்கிறதுனால டக்குன்னு என்னால் காட்ட முடியலங்க. இந்த மாதிரி தாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. கேரி பேக்லாம் நம்ம வீட்டில் வந்து அங்கங்கே கிடக்குங்க. அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரே இடமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 6. இந்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நெட் பேக் எடுத்திருக்காங்க. இப்போ இதோட 2 பக்கமும் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ இதோட ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வந்து வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இதோட பேக் சைடும் இந்த மாதிரி இன்னொரு தடவை மடக்கிடுங்க. மடக்கிட்டு இதை நீங்கள் வந்து ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாம். இல்லைனா ஸ்டாப்லர் இருந்தால் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஸ்டாப்லர் போட்டு தான் பின் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஐடியா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட மேல் பகுதி இருக்குது பாருங்கள் நெட் பேக்கில். அதில் வந்து உள்பக்கமாக இந்த அடிப்பகுதி இருக்கும்போது அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு கட் போட்டுக்கோங்க சின்னதாக. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மொபைல் இருக்குது பாருங்கள், ஃபோன், அதை வந்து உள்ளே இந்த மாதிரி வச்சுக்கலாம். சார்ஜ் போட்டுட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே ஃபோனை வச்சுட்டு இதில் வந்து நம்ம லைட்டாக பின்பக்கம் கட் போட்டோம் பாருங்கள், அது உள்ளே வந்து சார்ஜராக இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே வந்து நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த கட் போட்ட பகுதி இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து அந்த சார்ஜர் மேலே வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம எங்கேயாவது வெளியூர் போனோம்னா நமக்கு செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்தில் ஃபோன் வைக்க இடம் இருக்காதுங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த நெட் பேக் இருந்தால் மட்டும் போதுங்க, நம்ம ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. எங்கே வேணாலும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ரீயூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.